Greetings everyone. Welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் இது லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் பேப்பர் 2024. ஸோ இதை மட்டும் நீங்கள் படிக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு மாடல் கொஷின் பேப்பராக ரிவிஷன் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி பேட்டர்ன் வரும் அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கொஷின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ ஓவரால் 100 மார்க்ஸை நமக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ஜென்ரல் பார்ட் வரும் இல்லையா, கிராமர் பார்ட், இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. இதுக்கு அடுத்து தான் நீங்கள் படிக்க வேண்டியது லெட்டர் ரைட்டிங் ஏதாவது இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான பேட்டர்ன் கொஷின்ஸு முடிச்சிருங்க. லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங், இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அடுத்து பேராகிராஃப் கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட்டு மெமரி போக முடிச்சிருங்க. அடுத்து பேராகிராஃப் கொஷின், ஃபைனலாக நீங்கள் 2 மார்க் கொஷின்ஸ்க்கு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓவரால் 100 மார்க்ஸ். 100 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏ வொக்காபுலரி 10 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்ஸ் சினானம் கேட்டிருக்காங்க. பேனிக், ஓகேவா, இதோட சினானம் என்ன அப்படின்ற மாதிரி, அதாவது ஓவரால் 5 சினானம்ஸ் கேட்டிருக்காங்க. பேனிக், கன்சோல்ட், ஹாப்பிலி, டிபிக்ட், ரிமார்க்கபிள். தென் Roman number 2, choose the correct antonyms for the underlined word. 5 antonyms கேட்டிருக்காங்க. 5 10 மார்க்ஸ். அடுத்து செக்ஷன் பி பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட் 20 மார்க்ஸ் நமக்கு கேட்டிருக்காங்க. கிராமரில் ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்களா, ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. தென் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஏடிஎம். ஸோ எக்ஸ்பான்ஷன் நமக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லெசன்லேயே வரும் இல்லையா, அந்த அப்ரிவேஷன், அக்ரோனிம்ஸ், இது எல்லாமே தரோவாக பார்த்துக்கோங்க. ப்ளூரல் ஃபார்ம், சிங்குலர் ப்ளூரல் ஆல்ரெடி தெரியும். ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் அதை ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஜென்ரல் பார்ட்டில் கவர் ஆகும். ப்ரிஃபிக்ஸ்னால் என்ன, ஒரு வேர்டுக்கு பிஃபோராக ஆட் பண்ணுறது ப்ரிஃபிக்ஸ். சஃபிக்ஸ்ன்றது ஆஃப்டர் த வேர்ட், ஓகேவா, ஆஃப்டர் த ரூட் வேர்ப். இப்போ ஹாப்பி, ஹாப்பிக்கு ப்ரிஃபிக்ஸ் அன்ஹாப்பி. ப்ரிஃபிக்ஸ்ன்றது பிஃபோராக நம்ம மென்ஷன் பண்ணுறது. 20 இதில் 10 மார்க்ஸு. கிராமர் பார்ட்க்கு 20 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அவுட் த கிளிப்டு வேர்ட் ஃபார் ஏரோப்ளேன், ஓகேவா, கிளிப்டு வேர்ட் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஃபைண்ட் த ட்ரான்சிட்டிவ் வேர்ப் கேட்டிருக்காங்க. நம்பர் 16 ஹோமோஃபோன்ஸ். ஹோமோஃபோன்ஸ் சேம் சவுண்ட் பட் டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்குது இல்லையா. ஸோ நீங்கள் என்ன ஹோமோஃபோன், சன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எந்த சன் வரும், இப்போ சன் அப்படின்னா என்ன, மகன், SUN சன், சூரியன், the sun rises in the east, அந்த மாதிரி ஹோமோஃபோன்ஸ். அண்ட் தென் காம்பவுண்ட் வேர்டு, 2 words joined together form a compound word. லைட்டுன்னும் போது லைட் பாலா, இல்லை ஹவுஸ், லைட் ஹவுஸ், ஓகேங்களா. ஸோ நீங்கள் பிஃபோர் எனக்கு தெரியல அப்படின்னும் போது அந்த வேர்டுக்கு பிஃபோராக போடுங்க, இல்லையா ஆஃப்டர் தட் போடுங்க. இப்போ பாரு, லைட் ஹவுஸ், அந்த மாதிரி காம்பவுண்ட் வேர்ட் ஃப்ரேம் பண்ணலாம். அடுத்து சிலபிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு 19 பார்த்தீங்கன்னா fill in the blanks with suitable collective noun, ஓகேவா. flock of birds, pack of, அந்த wolves, அந்த மாதிரி collective noun படிச்சிருங்க. அடுத்து change the underlined words with correct pronoun. ப்ரோனவுன்ன்றது என்ன, இன்ஸ்டெட் ஆஃப் நவுன் நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ பாய் நேம் மென்ஷன் பண்ணி அது ரிப்பீட் ஆகும்போது ஹீன்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். கேர்ள் நேம் மென்ஷன் ஆகும்போது அகெயின் ரிப்பீட் ஆகும்போது ஷீ. இப்போ பாருங்கள், ஐ saw Mr. Balu this morning and gave Mr. Balu my homework. ஸோ அதாவது ஐ saw Mr. Balu this morning and gave him, அதாவது ஸோ அந்த இடத்துல மிஸ்டர் பாலுன்னும் போது ஹீ வருமா, ஹிம் வருமா, ஹிஸ் வருமா, என்னன்றதை அந்த ப்ரொனவுனை நீங்கள் கரெக்டான ப்ரொனவுன் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். அடுத்தது ஆன்சர் த ஃபாலோயிங்கில் மாடல் வேர்ப்ஸ் கேட்டிருக்காங்க, சரிங்களா. மாடல் வேர்ப்ஸ் அண்ட் தென் பொசசிவ் அட்ஜெக்டிவ் அண்ட் பொசசிவ் ப்ரொனவுன். அடுத்தது அதாவது சேஞ்ச் மாதிரி பொசசிவ் அட்ஜெக்டிவை பொசசிவ் ப்ரொனவுனாக மாற்ற சொல்லியிருக்காங்க. 23rd பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். ஸோ அந்த வேர்டை கொடுத்துட்டு அதுக்கான comparative degree and superlative degree. And then 24 fill in the blanks by using correct preposition கொடுக்க சொல்லியிருக்காங்க. Then fill in the blanks by using would you or could you, அந்த இடத்துல fill பண்ணணும் எது கரெக்டாக இருக்குமோ. அடுத்து 26 பார்த்தீங்கன்னா use the phrases could you or would you in the following situations with your friend. அடுத்தது Roman number answer the following, ஓகேங்களா. 2 into 2 4 marks. let's compare 2 things which is largest, சிட்டியா வில்லேஜா, நம்ம கம்பேர் பண்ணி டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் கொண்டு வரணும். இது புக் பேக் எக்ஸசைஸ்லேயே இருக்குது. அதுக்காக தான் நான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு புக் பேக் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய கிராமர் பார்ட், ஜென்ரல் பார்ட் எல்லாமே தரோவாக இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் அதில் இருந்தால் கேட்குறாங்க. அதை நீங்கள் ஈஸியாக அழகாக மார்க் வாங்கிடலாம், சரிங்களா. அடுத்து 28 let's compare 3 things கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. a donkey, a horse and elephant using the adjective strong, சரிங்களா. அடுத்தது செக்ஷன் சி ப்ரோஸ் 15 மார்க்ஸ். 5 into 2 10 மார்க்ஸ்.
ஸோ ப்ரோஸ்லேருந்து கொஷின் ஆன்சர்ஸ் நம்ம எத்தனை அட்டன் பண்ணணும் அப்படின்னா எனி 5 கேட்டிருக்காங்க. where did the sparrows build the nest, what did Ramaya's wife do with the stud, what was Ajay gifted with. அடுத்து what did Asha Devi teach Ajay கொடுத்துருக்காங்க. ஸோ 6 கொஷின் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அதுக்கு அடுத்தது ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். இது ரோமன் நம்பர் ராங்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 35th கொஷின் 35, 36, 37 இந்த 3 கொஷின்ஸில் எனி ஒன் சூஸ் பண்ணிவிட்டு பேராகிராஃப் கொஷின் 5 மார்க் ஏற்ற மாதிரி சைட் ஹெட்டிங்ஸை போட்டுட்டு நீங்கள் எழுதணும். பேராகிராஃப் மாதிரி எழுத முடியும் என்னால் அப்படின்னா பேராகிராஃப் மாதிரி எழுதுங்க. அப்படி இல்லை பாயிண்ட்ஸ் மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு அதுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும். சரிங்களா. ஸோ அது உங்களோட சாய்ஸ், நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அது மாதிரி பாருங்கள். அடுத்த செக்ஷன் டி பார்த்தீங்கன்னா போம் 15 மார்க்ஸ். ஆன்சர் த ஃபாலோயிங் பொயட்டிக் லைன்ஸ் அண்ட் ஆன்சர். போம்லேருந்து பொயட்டிக் லைன்ஸ் கொடுத்துட்டு அதிலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் எ பேராகிராஃப் 5 மார்க்கு. ஸோ இது போம்லேருந்து கேட்கக்கூடிய பேராகிராஃப் கொஷின் 40 and 41 எந்த போம் வந்து உங்களுக்கு தெரியுமோ அந்த போமோட பேராகிராஃப் கொஷின் எழுதுங்க. அதே மாதிரி ஹெட்டிங் எழுதுங்க. உங்களுக்கு மெமரி போமாக இருந்தால் அந்த போம் லைன்ஸை வந்து இன்வெர்டட் கமாஸ் போட்டு ஒரு கொட்டேஷன் மாதிரி கொடுங்க. அடுத்து கோட் ஃப்ரம் மெமரி, இது கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. 5 மார்க்கு. போம் நேம் எழுதுங்க. அடுத்து எந்த லைன்லேருந்து எந்த லைன் கேட்டிருக்காங்க வித் கரெக்ட் பங்க்சுவேஷன் மார்க்ஸ் அண்ட் தென் வித் த ஆத்தர். அடுத்த செக்ஷன் இ சப்ளிமெண்ட்ரி 15 மார்க்ஸ். சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். சப்ளிமெண்ட்ரியிலேருந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கேட்குறாங்க. இல்லைனா ஐடென்டிஃபை தி கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர். ஸோ சூஸ் நமக்கு 5 மார்க்ஸ். ஸோ 1 மார்க்ஸில் இதிலே கவர் ஆகிடுது. அதுக்கு அடுத்தது ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர். ஈச் அண்ட் எவ்ரி சப்ளிமெண்ட்ரிலையும் நீங்கள் மெயினாக படிக்க வேண்டியது என்னது ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர். அதுக்கு ஒரு 5 மார்க்ஸ் நமக்கு இருக்குது. அதனால் அதை நல்லா தெளிவாக அந்த ஸ்டோரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு மேட்ச் தி ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. இது சப்ளிமெண்ட்ரியிலேருந்து கேட்கக்கூடிய பார்ட்டு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நிறைய 1 மார்க்ஸ் பேஸில் தான் கவர் ஆகிருக்கும். அதாவது கிராமர், ஜென்ரல் பார்ட், சப்ளிமெண்ட்ரி பார்ட், ப்ரோஸ் பார்ட், இது எல்லாமே எக்ஸப்ட் அந்த பேராகிராஃப் வந்தது. அடுத்தது கொஷின் 2 மார்க் கொஷின்ஸ் வந்தது. நெக்ஸ்ட்டு செக்ஷன் எஃப் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன் 25 மார்க்ஸ். 5 into 10 மார்க்ஸ். ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதிலேருந்து ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் பேராகிராஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த கொஷினுக்கான ஆன்சரை ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணாலும் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வந்து நீங்களே ஐடென்டிஃபை பண்ணலாம். 59 பார்த்தீங்கன்னா டெவலப் த ஃபாலோயிங் ஹின்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ சிம்பிள் சென்டென்ஸில் உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்கள் அந்த வேர்ட்ஸ் அதாவது எந்த டென்ஸுன்ற மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். அதுக்கு ஒரு ஹெட்டிங் டாபிக் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்து 60 பார்த்தீங்கன்னா ரைட் எ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் அபவுட் யுவர் சம்மர் ஹாலிடேஸ். ஸோ 5 மார்க்கு லெட்டர் ரைட்டிங். லெட்டர் ரைட்டிங்க்கான தேவையான எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ரம் டு இதெல்லாம் போட்டு அட்ரஸ், டேட் இது எல்லாமே மென்ஷன் பண்ணி எழுதுங்க. ஃப்ரெண்டுன்னும் போது ஃப்ரம் டு வராது இல்லையா. ஸோ நமக்கு வந்து டியர் அப்படின்ற மாதிரி போட்டு என்னென்ன வந்து நீங்கள் கன்வே பண்ணணும்னு அந்த கொடுத்துருக்காங்களோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கன்வே பண்ணிவிடுங்க. அடுத்தது 61 பார்த்தீங்கன்னா லுக் அட் த பிக்சர் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ் ஆன் இட் அபவுட் 5 சென்டென்சஸ். ஸோ பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் ஃபைனலாக 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுக்கும் ஒரு டாபிக் கொடுக்கணும். சரிங்களா. இதுக்கும் ஒரு டாப்பிக்கை கொடுத்துட்டு 5 சென்டென்சஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா 7 சென்டென்சஸ் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஏன்னா 1 or 2 சென்டென்சஸ் மேபி நம்ம வந்து ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் கூட பண்ணலாம், இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணலாம். அதனால் நமக்கு மார்க் போகக்கூடாது. உங்களால் முடிஞ்சதுன்னா எந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் கொடுங்க. அதே மாதிரி டாபிக் ஒன்று கொடுங்க. கொடுக்குற பாயிண்ட்ஸை கிளியராக கொடுங்க. மேக்ஸிமம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓவர் ரைட்டிங் வேண்டாம். ஓவர் ரைட்டிங்னா இதை எழுதிட்டு அடிச்சுட்டு எழுதுறது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துகிட்டு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதை தான் நம்ம எழுத போகிறோம், இது தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஐடியா எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக கொடுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாரி ஃபார் த டிலே. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னால் கடைசி வரைக்கும் அப்லோட் பண்ண முடியல. ஸோ இந்த ஸ்டடி ஹாலிடேஸ்லையாவது மேக்ஸிமம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் அதாவது நாளைக்கு வந்து ஒரு கேப் வருது இல்லைங்களா இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு. ஸோ அந்த மாதிரி இன் பிட்வீன் ஹாலிடேஸில் சயின்ஸ், சோஷியல், மேக்ஸ்க்கு நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.